அனைவருக்கும் வணக்கம். இளையோர் களம், இளைய தலைமுறையின் திறமை வளம் அரங்கேற்ற அழைக்கிறது இளையோர் களம். இளம் தலைமுறையினரின் திறமைகளை வெளிக்கொணரும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட இளையோர் களம் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று தாங்கள் தனித்திறமைகளை வெளிப்படுத்த வந்திருக்கும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவி மு. கார்த்திகை செல்வி, போ. சங்கீதா, மாணவர் அருண்குமார், புண்ணியமூர்த்தி மற்றும் மதுரை சட்டக்கல்லூரி மாணவி காயத்ரி ஆகிய அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். தொடர்ந்து நம்முடைய கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் வாசகர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரையும் அன்போடு வரவேற்பதில் பெருமை கொள்கிறது நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகம். நிகழ்வின் முதலாவதாக தமிழ் என்று தருகின்ற தனியந்த பெயரில் அமிழ்தென்று வருகின்ற அது வந்து சேரும் என்ற நாமக்கல் கவிஞரின் வரிகளை மையமாக கொண்டு தமிழுணர்வு பற்றி சொற்பொழிவாற்றிட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவி போ. சங்கீதா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தூங்கும் புலியை பறை கொண்டெழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டெழுப்புவோம், செந்தமிழ் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம், எத்திசையும் வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்கட்கும் இங்கிருக்கும் நரிகளால் தொல்லையா என்று தன்னுடைய கவியால் தமிழ் உணர்வை தட்டி எழுப்புகிறார் பாவேந்தர். பாராளுமன்றத்திலே இந்தியாவின் ஆட்சி மொழி குறித்து விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது இந்திய மொழிகளுக்கெல்லாம் தாயாக விளங்கும் தமிழ்தான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக திகழ வேண்டும் என்று ஒரு குரல் எழுந்தது. அந்த குரலுக்கு சொந்தக்காரர் கண்ணியமிகு தலைவர் காயிதே மில்லத். அவரை பார்த்து புன்னகைத்த சிலர் கேட்டனராம், நீங்கள் தான் இஸ்லாமியர் ஆயிற்றே, பின்பு ஏன் தமிழை ஆட்சி மொழியாக கேட்கிறீர்கள் என்று. அதற்கு அவர் கூறியது, நான் அல்லாஹ் என்று அழைக்கும் முன்பே அம்மா என்று அழைத்தவன், இஸ்லாத் எங்கள் வழி, இன்ப தமிழே எங்கள் மொழி என்று இந்திய பாராளுமன்றத்திலே தமிழ் உணர்வை விதைத்தவர் அவர். பிள்ளை பிறந்தது பேருக்காக, பெற்ற தமிழ்மொழி பாருக்காக, உள்ளம் இருப்பதும் தோல் இருப்பதும் உயர் தமிழ்மொழி சீருக்காக என்று தமிழின மக்கள் அனைவரும் வீதியிலே இறங்கி போராடிய காலம் அது. தமிழை காக்க இந்தியை எதிர்த்து தலைவர் கலைஞர் தண்டவாளத்திலே தலையை வைத்த காலம். அந்த போராட்டத்திலே ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு கருச்சிதைவு ஏற்பட்டது. இந்த நிகழ்வை சிறிது காலம் கழித்து அறிஞர் அண்ணா மேடையில் பேசிய போது கூறினார், இந்த உலகிலேயே மொழிச்சிதைவு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக கருச்சிதைவை தாங்கிய ஒரு இனம் உண்டென்று கூறினால் அது தமிழ் மொழியாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர் பறைசாற்றினார். சங்ககால புலவனிடம் தமிழ் மக்களின் நிலப்பரப்பு எதுவரையில் இருந்தது என்று கேட்டபோது, வடாது பனிப்படு இமயம் வடக்கும், தெடாது உருகெழுகும் குமரி தெற்கும் என்று இமயம் முதல் குமரி வரை தமிழின மக்களின் நிலப்பரப்பு இருந்தது என்று குறிப்பிடுகிறார். ஆனால் என்றைக்கு சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்த தமிழின மக்கள் சங்கம் வளர்த்து சாதி வளர்க்க தொடங்கினரோ அன்றைக்கே தமிழினத்தினுடைய நிலப்பரப்பு குறுக தொடங்கியது. நான் இவ்வளவு எடுத்துக்காட்டுகள் கூறியும் பிற மொழிகளின் படையெடுப்பினால் தமிழ் மொழி சாகுமோ என்ற ஐயம் உங்களுக்குள் இருந்தால் நான் ஒன்றை மற்றும் கூறுகிறேன், 1000 பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிச்சா அவன் வீரம் கிடையாது, 1000 பேர் அடிச்சாலும் அவனை எதிர்த்து ஒருத்தன் ஜெயிச்சு வந்தானா அவன் தாங்க வீரன். 1000 மொழிகள் படையெடுத்த போதிலும் 2000 ஆண்டுகள் தமிழின் தொன்மை மாறாமல் பன்மை மாறாமல் இன்றளவும் இந்த சமூகத்தில் தமிழ் மொழி 2004ஆம் ஆண்டு இந்தியாவிலேயே முதல் செம்மொழி என்ற அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்றால் இப்படிப்பட்ட தமிழ் மொழி எப்படி சாகும்? இசையால் கன்னடத்துக்கும், சட்டத்துக்கும், கல்விக்கும், ஆங்கிலத்திற்கும், வழிபாட்டுக்கு வடமொழியை சார்ந்திருக்கும் என் அன்பு தமிழ் சொந்தங்களே, ஏன் தமிழ் இதற்கெல்லாம் தகுதியற்ற மொழியா? சிவபெருமானை பழைய மன்றாடு என்கிறோம். அப்படியானால் அவர்தானே மூர்த்த வழக்கறிஞர். நாகம் தீண்டிய பிள்ளையை காட்டுறது நாவுக்கரசரின் நற்றமிழ்தானே. மந்திரத்தால் மாங்கனி கண்டது கன்னியாரின் கன்னித்தமிழ் தானே. தமிழ் மொழியால் ஒன்றை செய்ய முடியவில்லை என்று கூறினால் வேறு எந்த மொழியால் செய்ய முடியும்? உடலால் மட்டுமல்லாமல் என் தமிழ் சொந்தங்களே, இனியேனும் தமிழ் மொழியை வளர்க்க வேண்டும் என்று வார்த்தையால் மட்டுமல்லாமல் உள்ளத்தாலும் உணர்வாலும் இணைந்திருந்து தமிழ் மொழியை வளர்ப்போம். நன்றி, வணக்கம். மிக அழகாக சொற்பொழிவாற்றிய மாணவி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
நிகழ்வின் அடுத்ததாக நூல் விமர்சனம். தற்பொழுது நம்மிடையே தமிழர் பண்பாடும் பயன்பாடும் குறித்து நூல் விமர்சனம் செய்ய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவி மு. கார்த்திகை செல்வி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். என்னை ஏணியில் ஏற்றி அழகு பார்க்கும் தாயுள்ளம் படைத்த அன்பு பெரியோர்கள் அனைவருக்கும் என் இருகர வணக்கங்களை உரியதாக்கின்றேன். தனித்து வாழ்ந்த மனிதனை இணைத்து வைத்ததும் பண்பாடுதான். நான் என்ற நிலையிலிருந்து நாம் என்ற நிலைக்கு மனிதனை உயர்த்தியதும் பண்பாடுதான். மானத்திற்காக தனது இன்னுயிரை ஈந்த கணைக்கால் இருமுறை நீதிக்காக நடுநிமிடம் வாழ்ந்த கரிகாலன் முதலானோரின் மாண்பு மனம் விரும்பிய பெண்ணே பெரியோரின் சம்மதத்துடன் மணக்க வேண்டி மடலேற துணிந்த திட்பமுள்ள முதலானவை நம்பிக்கைகள் என்ற 2ஆம் இயல் எடுத்துரைக்கின்றன. சோர்ந்த மனதிற்கு நம்பிக்கைகள் தான் யானையின் தும்பிக்கைகள் போல் பலன் தர தக்கனமாக உள்ளன என்பதை நம்பிக்கைகள் என்ற 2ஆம் இயல் எடுத்துரைக்கின்றன. சூழ்நிலையின் தேவைக்கேற்ப தனி மனிதரிடம் பேர்கின்ற செயல்பாடுகளை பழக்க வழக்கங்கள் எனப்படுகிறது. சேரமான் கணைக்கால் இரும்புறையிடம் காணப்படும் மானம் தலைவனதற்குரியது. கட்டி காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காத்து கொண்ட மானமென்று இரும்புறையின் மானம். இரும்புறையின் ஒவ்வொரு அணுவிலும் மானம் என்ற உணர்வு மிக இயல்பாகவே இருக்கிறது. நீர்வேட்கையினால் நாவறட்சி உற்ற இரும்புறை சிறகாவலிடம் நீர் வேண்டினான். கால தாமதமாக கொண்டு வந்து வைக்கப்பட்ட நீரை அருந்தாமல் தனது இன்னுயிரை நீந்தான். மன்னர் கொடியிலே குழந்தை இறந்தே பிறந்தாலும் தசை பிண்டமாக பிறந்தாலும் சும்மாக புதைக்க மாட்டார்கள். இறந்தே பிறந்தாலும் கூட வாளுக்கு தப்பாத பரம்பரையில் பிறந்தவன் நான் என்று கூறி என்னை இடர்படுத்தும் இவர்களிடம் இறந்து உண்ணும் அளவிற்கு பண வலிமை இழந்து நீர் பருகினால் என்னையும் அரசன் என்று இவ்வுலகம் ஏற்றுக்கொள்ளுமா என்று கூறி தன்மானத்தை காட்டிலும் மிக்காது இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்று குளவி இறப்பினும் மூன்தடி பிறப்பினும் ஆளன்று என்று வேலையில் தப்பார். தொடர்படு நமளியின் இடர்படுத்து இரிய கேளர் கேளிர் என்று வேளாண் சிறுபதம் மூலம் தமிழ்குடியின் மானம் பெரிது என்று ஆழ்ந்தமைக்கு இந்நூல் இலக்கணமாக விளங்குகிறது. நன்றி. தமிழர் பண்பாடும் பயன்பாடும் குறித்து அழகாக சொற்பொழிவாற்றிய கார்த்திகை செல்வி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். தற்பொழுது நம்மிடையே சங்க இலக்கியத்தில் குறிப்பிடத்தக்க நூல்களில் ஒன்றான பெருமக்களால் போற்றப்படும் நல்ல குறுந்தொகை பற்றி சொற்பொழிவாற்றிட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர் அருண்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். என் குரல் எட்டும் செவியில் அனைத்துக்கும் வணக்கத்தினை கூறி என் தலைப்பு நூல் செல்கிறேன். இலக்கிய வளமும் இலக்கண செழுமையும் கொண்ட மூத்த மொழியானது தமிழ்மொழி. அந்த தமிழ்மொழி அனைத்து உலக மொழியுள்ள செம்மொழி அனைத்துக்கும் முதன்மை மொழியாக விளங்குகிறது. கடைச்சங்க காலத்தில் தோன்றிய சங்க இலக்கிய நூல்களே தமிழின் தொன்மை நூல்கள் என அறியப்படுகின்றன. 8 தொகையும் 10 பாட்டும் ஆதி இலக்கியங்களாக அறியப்படுகின்றன. குறுந்தொகை குறுமை கூட்டல் தொகை குறுந்தொகை குறுகிய அளவை கொண்ட பாடல்களால் தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகை என அழைக்கப்படுகிறது. நல்ல குறுந்தொகை என்ற அடைமொழி பெயரும் இதற்கு உண்டு. மேலும் ஊமை களஞ்சியம் என்ற பெயரும் இதற்கு உண்டு. இதில் சுமார் 203 புலவர்களின் பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. புலவர்களின் பெயர்களானது அவர்கள் எழுதிய பாடலில் உள்ள வரிகளாலும் ஊமையாலும் வழங்கப்படுகின்றன. உதாரணமாக காக்கை பாடினியார், அணிலாடு முன்றிலார், செம்புலப்பெயல் நீரார் போன்றது அவரது பெயராக அழைக்கப்படுகிறது. புலவர்கள் பல்வேறு தொழில்களை செய்தவர்களாம் உள்ளனர். அரசர்கள், அரசு அலுவலர்கள், படைத்தளபதி, கொல்லர்கள், வணிகர்கள் போன்ற தொழில் செய்வோரும் பாடல்கள் எழுதியுள்ளனர்கள். முக்கிய குறிப்பு: குறுந்தொகை நூலில் 301, 307 ஆகிய நூல்கள் அடியளவை மீறியுள்ளன. குறுந்தொகை நூலில் மடலேறுதல் பற்றிய செய்திகள் இடம்பெற்றுள்ளது. மடலேறுதல் என்பது தலைவன் மடலேறியும் தலைவியும் அவளது சுற்றமும் சம்மதிக்காவிட்டால் பாறை வீழ்ந்து உயிர் விடும் பழக்கம் இருந்து வந்துள்ளது. 13 பெண்பார் புலவர்களுடைய பாடல்கள் இடம்பெற்றுள்ளது. வரலாற்று குறிப்பு:
சோழன் கரிகால வளவன் குட்டுவன் போன்ற பேரரசர் முதல் பாரி ஓரி நல்லி நன்னன் போன்ற சிற்றரசர்கள் வரையுள்ள வரலாற்று குறிப்புகளை குறுந்தொகையில் அறிந்து கொள்ளலாம். அதியமானின் யானைப்படை பற்றியும் அவரது கொடைச்சிறப்பை பற்றியும் இந்நூலில் ஔவையின் பாடல் மூலம் அறிய முடிகிறது. குறுந்தொகையில் ஓமை நயம். குறுந்தொகை இது சங்க இலக்கிய நூல்களில் சிறந்த அகப்பாடல்கள் கொண்ட நூல் குறுந்தொகை. அதில் காதல் உணர்வை மிக சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது. உதாரணமாக செம்மண்ணில் விழுந்த மலைத்துளியானது அந்த மண்ணின் தன்மைக்கு ஏற்ப நீருடன் கலப்பது போல அன்பு கொண்ட இரண்டு நெஞ்சங்கள் ஒன்றோடு ஒன்று இணைவது என புனையப்பட்டுள்ளது. மொழியாக்கம். அமெரிக்காவில் உள்ள வைதேகி ஹெட்ஃபர்ட் என்பவர் சங்க நூல்களில் 18 நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார். இங்கிலாந்தில் உள்ள ராபர்ட் பட்லர் என்பவர் குறுந்தொகை நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதன் விளக்கங்களும் எழுதியுள்ளார். நன்றி. மிக சிறப்பாக சொற்பொழிவாற்றிய மாணவர் அருண்குமார் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். இப்பொழுது கவிதையுடன் இசைப்பாட அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர் புண்ணியமூர்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். தாய் தந்தை கற்று தந்த முதல் கல்வி நிரந்தரம், பள்ளியில் கற்று தந்த இயல் கல்வி நிரந்தரம், கல்லூரி கற்று தந்த உயர்கல்வி நிரந்தரம், தோல்விகள் கற்று தந்த துயர்கல்வி நிரந்தரம், நிரந்தரம் எல்லா வாழ்வில் உன்னறிவே நிரந்தரம், என்னென்ப ஏனை எழுத்தென்பையும் விரண்டும் கண்ணென்ப வாழும் எண்ணங்கள் யாவும் நீடேறும் நல் தருணம் முன்னாளை அமையும் பிறர்க்கு. தாய் தந்தை கற்று தந்த முதல் கல்வி நிரந்தரம், பள்ளியில் கற்று தந்த இயல் கல்வி நிரந்தரம், கல்லூரி கற்று தந்த உயர்கல்வி நிரந்தரம், தோல்விகள் கற்று தந்த துயர்கல்வி நிரந்தரம், நிரந்தரம் எல்லா வாழ்வில் உன்னறிவே நிரந்தரம். பணம் புகழ் பேர் மறைந்தாலும் பயம் இல்லா சுகம் காணும் கல்வி ஒன்று நிரந்தரமே. நீ கொண்ட உறவெல்லாம் உறவல்ல, கல்வி என்ற உறவே உன் கல்லறையில் தொடர்ந்திடுமே. நாள் பலவை என்றாலும் என் திசையாய் சென்றாலும் உன் கல்வி உன்னோடனை துணை வருமே. கல்வி உன் கண்களை திறந்திடுமே, உனை தூக்கும் கால்களாய் மாறிடுமே, புலியாய் உனையே செதுக்கிடுமே.
தாய் தந்தை கற்று தந்த முதல் கல்வி நிரந்தரம், பள்ளியில் கற்று தந்த இயல் கல்வி நிரந்தரம், கல்லூரி கற்று தந்த உயர்கல்வி நிரந்தரம், தோல்விகள் கற்று தந்த துயர்கல்வி நிரந்தரம், நிரந்தரம் இல்லா வாழ்வில் உன்னறிவே நிரந்தரம். உன்னில் புது மொழிகள் புகுந்தாலும் வேறு மொழியில் நீ சிறந்தாலும் தாய்மொழியை கல்லாததோ கல்வி இல்லை. மண்ணில் உனக்கெனவோர் அடையாளம் கேலி செய்தோ சிரம்தாலும் பறித்து கொள்ள கல்வி ஒன்றும் பணம் பேரில்லை. ஜாதி பலவாயிருந்தாலும் இதம் மனம் மெரவிருந்தாலும் நம் நட்பில் ஒரு போதும் பிரிவில்லையே. உனக்கென உலகாய் புத்தகமே உன் விதை பிறர்க்கு வித்தாகுமே. உன்னால் வளர்ச்சி தினம் தினமே. எண்ணங்கள் யாவும் ஈடேறும் நல் தருணம் முன்னாலே அமையும் பிறக்கும். தாய் தந்தை கற்று தந்த முதல் கல்வி நிரந்தரம், பள்ளியில் கற்று தந்த இயல் கல்வி நிரந்தரம், கல்லூரி கற்று தந்த உயர்கல்வி நிரந்தரம், தோல்விகள் கற்று தந்த துயர்கல்வி நிரந்தரம், நிரந்தரம் இல்லா வாழ்வில் உன்னறிவே நிரந்தரம். நன்றி. கவிதையை இசையுடன் பாடி நம்மை மகிழ்வித்த மு. புண்ணியமூர்த்தி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து ஆடு ஜீவிதம் என்னும் நாவலை பற்றி நூல் விமர்சனம் செய்ய மதுரை சட்டக்கல்லூரி மாணவி காயத்ரி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி வந்து ஆடு ஜீவிதம் அப்படின்ற ஒரு புக்கை பற்றி பேச வந்திருக்கேன். இது வந்து ஒரு கல்ஃப் நாவல். தமிழ் இதை வந்து பென்யாமின் அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. தமிழில் விலாசினி அப்படிங்கிறவங்க மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இது வந்து அதிகமாக வாசிக்கப்பட்ட விற்பனையான ஒரு நூல். 2009ஆம் ஆண்டு மலையாள சாகித்ய அகாதமி விருது வாங்கின ஒரு நூல். அப்படி என்ன இருக்குது இந்த நூலில் அப்படின்னா, இது வந்து ஒரு தன்னம்பிக்கைக்குரிய கதை. இதோட நாயகன் வந்து நஜீப். இவர் வந்து ஒரு வறுமையில் வாழ்கிற ஒரு குடும்பம். இவரோட மனைவி நிறைமாத கர்ப்பிணி, அம்மா அப்பா, இதுதான் அவரோட குடும்பம். ரொம்ப மோசமான வறுமையால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நிறைய கடன்லாம் இருக்கும். ஸோ நம்ம ஊர்லலாம் ஒரு பேச்சு வழக்கம் இருக்கும், இங்கேருந்து ஃபாரின் போய் அங்கே போய் நல்லா ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அங்கே போய் இருந்துட்டு வந்தோன்னா நல்லா சம்பாரிச்சிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்தோட ஃபேமிலியோட நல்லா செட்டில் ஆகலாம் அப்படின்னு. அதே மாதிரி அவரும் அப்படி நினைக்கிறாரு. ஸோ இங்கேருந்து ஃபாரின் போய் ஒரு 5 வருஷம் நல்லா வேலை பார்த்தோன்னா நல்லா ஏர்ன் பண்ணலாம். அதுக்கப்புறம் திரும்பி வந்து கடனெல்லாம் அடைச்சிட்டு நம்ம மக்களோட சேர்ந்து நல்லா வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ தெரிஞ்சவங்ககிட்டலாம் கடன் வாங்கி ஒரு பணம் கொடுத்து ஏஜென்ட்டு, ஃபாரினுக்கு வேலைக்கு கூட்டு போகிற ஏஜென்ட்டுக்கிட்ட பணம் கட்டுறாரு. கடன்லாம் வாங்கி தான் பணம் கட்டுறாரு. பணம் கட்டி ஃபாரினுக்கு கூட்டுட்டு போகிறதுக்கான நாளும் வந்துருச்சு. இவங்க மனைவி அம்மா அப்பா எல்லாத்துட்டையும் சொல்லிவிட்டு அவங்க மனைவி ஆசையாக செஞ்சு கொடுத்த ஃபாரினுக்கு இந்த ஃபுட்டெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு இவரும் நிறைய கனவுகளோடு போவார். இங்கேருந்து மும்பை போவார்.
போவார். மும்பையிலேருந்து சவுதிக்கு ஃப்ளைட் இருக்கும். ஸோ அங்கே மும்பை போகும்போது அங்கே ஒரு இளைஞனை வந்து சந்திப்பார். அந்த இளைஞன் வந்தால் நிறைய கனவுகளோடு இருப்பான். அந்த இளைஞன் யாருன்னா, இவர் போகிற அதே இடத்துக்கு வேலைக்கு போகிற அந்த இளைஞன் தான் அவனும். ஸோ இவங்களும் மொழி தெரியாத ஊருக்கு தான் போவாங்க. ஸோ 2 பேரும் நான் சேர்ந்தே போகலான்னு முடிவு பண்ணி 2 பேரும் போவாங்க. சவுதிக்கு ஃப்ளைட் ஏறிடுவாங்க. காலையில் போய் இறங்குவாங்க. காலையில் இறங்குறவங்க மதியம் ஆகும், சாயந்தரம் ஆகும், நைட்டும் ஆகும். காலையிலேருந்து தண்ணி கூட குடிச்சிருக்க மாட்டாங்க, சாப்பிட்ருக்க மாட்டாங்க. இவங்களை கூப்பிட யாருமே வந்திருக்க மாட்டாங்க. இவங்களுக்கும் மொழி தெரியாது. ஸோ ஒரு மாதிரி பயத்தோடு இருப்பாங்க, யாராவது வருவாங்கன்ட்டு. ஸோ நைட்டும் ஆகிடும். நைட்டு வந்து ஒரு பாலடைஞ்ச ஒரு வண்டி ரொம்ப துருப்பிடிச்சு போயிருக்கும். கதவு கூட திறக்காது அந்த வண்டிக்கு. அப்படி வந்து ஒரு வண்டி வந்து நிற்கும். அந்த வண்டி கதவு திறக்க முடியாது. அதுலேருந்து ஒருத்தர் குதிச்சு வெளியில் வருவார். அவர் வந்து இவங்க பார்ப்பாரு, இவங்க பேர் சொல்லுவார். ஆமான்னு சொல்லவும், சரி இப்போ வந்து இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நம்மளை கூப்பிட ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு அவரோட சேர்ந்து போவாங்க. அந்த காரோட கதவு திறந்து முன்னாடி ஏற போவாங்க. ஆனால் அவர் முன்னாடிலாம் ஏறக்கூடாது, பின்னாடி தான் வரணும் அப்படின்னு. பின்னாடி போய் பார்த்தோன்னா ஆடுக்கு வைக்கிற புல், அப்புறம் ஆடுக்கு கொடுக்க வேண்டிய தீவனம் அதெல்லாம் இருக்கும். அதோடு சேர்த்து இவங்களையும் அதில் உட்கார சொல்லுவார். உட்கார சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போவாங்க. போகும்போது இவங்க கூட வந்த அந்த இளைஞன் வந்து பயண களைப்பில் தூங்கிடுவான். நஜீப் அவர் மட்டும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போவார். அந்த ட்ராவல் பண்ணுவாங்க. அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போகும்போது போகிற வழியில் பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் இருக்கும். இந்த பெரிய பெரிய கட்டடத்தெல்லாம் பார்த்து இதே மாதிரி இடத்துல தானே நம்மளும் வேலை பார்க்க போகிறோன்ற கனவுகளோடு போவார். அப்புறம் அந்த கட்டடம் வந்து கட்டடமும் முடிஞ்சு அடுத்து நகரமும் முடிஞ்சு கிராமங்கள்லாம் வந்துடும். ஸோ அந்த சரி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற கிராமம் போல் இங்கே தான் நமக்கு வேலை நினச்சிட்டு நம்பி போயிட்டே இருப்பாங்க. திடீர்னு இவரும் அசந்து தூங்கிடுவார். அப்புறம் பார்த்தா முதுகில் ஒரு அரவிலும். அப்போ ஏஞ்சி பார்த்தா ஒரு இருண்ட பாலைவனம் இருக்கும். அந்த பாலைவனத்துக்கு நடுவில் வண்டி நிற்கும். தூரத்தில் பார்த்தா ஒரு கொட்டகை இருக்கும். அதில் ஒரு 200 ஆடுகள் இருக்கும், ஒரு குடிசை இருக்கும். அங்கே அந்த கூட வந்த இளைஞனை வந்து அங்கே இறக்கி விட்டுட்டு நஜீப்பை கூப்பிட்டுட்டு மறுபடி அந்த வண்டி கிளம்பும். அப்புறம் இவருக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம ஏதோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அவசரப்பட்டு எதுவும் முடிவு எடுக்கக்கூடாது, ஏன்னா இது பாலைவனமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு இவரும் அங்கே போவார். போய் அங்கே இவரை இறக்கி விட்டு அந்த கூட வந்தவர் இன்னொருத்தட்ட, அவர் பேர் அர்பாப், வார்டன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர்கிட்ட கொடுத்துட்டு ஒப்படைச்சிட்டு இவர் கிளம்பிடுவார். ஸோ வந்தவரும் இவரை ரிசீவ் பண்ணி நீ இங்கே இருக்கணும்லாம் சொல்ல மாட்டார். அவர் ஒரே ஒரு குடிசை இருக்கும், அதுக்குள்ளே இவரும் போயிடுவார். ஸோ அப்புறம் இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அங்கே 200 ஆடுகள் தான் இருக்கும், வெறும் பாலைவனம் தான் இருக்கும், படுத்துக்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. ஸோ அந்நேரம் கூட வந்து ஆடு மேய்க்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு பையன் இருப்பான். அவனும் இவர் கூட பேசவே மாட்டான். அவர் குளித்து பல மாதம் இருக்கும், அவனை பார்த்தாலே பயமாக இருக்கும். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே. அப்போ போய் அன்றைக்கி வெறும் மணலில் படுத்து தூங்கிடுவார். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சி முகம் கழுவுறதுக்காக தண்ணி எடுத்து முகம் கழுவிட்டு இருப்பார். அந்நேரம் பார்த்தா சவுக்கால முதுகில் அடி விழும். இந்த தண்ணியெல்லாம் நீ மூஞ்சி கழுவுறதுக்கு நீ குளிக்கிறதுக்கும் கிடையாது, இதுக்கெல்லாம் நான் இந்த தண்ணியெல்லாம் என் ஆடு குடிக்கிறதுக்கு தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அவருக்கு பனிஷ்மெண்ட்டும் கொடுப்பாங்க. 2-3 நாளைக்கு எந்த நீ உணவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட்டும் கொடுப்பாங்க. காலையில் ஆடு மேய்க்க அமுச்சு விட்ருவாங்க. காலையில் போய் ஆடு மேய்ச்சிட்டு வரணும். ஆடு மேய்ச்சிட்டு வந்து பட்டியில் இறக்கி விட்டால் மதியம் ஒட்டகம், அதெல்லாம் ஒட்டகத்தை மேய்க்கணும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த ஆட்டுக்கொட்டையெல்லாம் க்ளீன் பண்ணணும், ஆடுக்கு ஃபுட்டு வைக்கிறது, இந்த மாதிரியான வேலை தான் அவங்க வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்குறாங்க. அப்புறம் இவருக்கு ஒரு நாள் பசி தாங்க முடியாமல் ஆட்டுக்கு வச்சு அந்த கோதுமை தவிடு எடுத்து சாப்பிட்ருவார். ஆடு வைக்கிறதுக்கான தண்ணியெல்லாம் எடுத்து குடிச்சிருவார். ஸோ கிட்டத்தட்ட அவரும் ஒரு ஆடாகவே மாறி இருப்பார். வந்து 3 மாதம் ஆயிருக்கும், குளிச்சிருக்க மாட்டாங்க. இந்த நம்ம ஊர்லலாம் அவங்க ஊரில் வந்து குசூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உணவு நம்ம ஊரில் சப்பாத்தி மாதிரி இருக்கும். அதை வந்து அதுக்கு தொட்டுக்க வந்து வெறும் தண்ணி தான். ஒரு நாளைக்கு 2, காலையில் 2, மதியம் 2, நைட்டு 2 அதுதான் கொடுப்பாங்க. வெறும் தண்ணியில் முக்கி தான் சாப்பிட்ணும். அதை வந்து இதுதான் அவங்களோட உணவாக இருக்கும். இப்படியே போக போக அந்த ஊருக்கு கொஞ்சம் பக்கத்து கொட்டகையில் இவனோட கூட வந்த பையனை இறக்கி விட்டுருப்பாங்க. ஸோ 2 பேரும், அவனும் ஆடு மேய்ப்பான், இவரும் ஆடு மேய்ப்பார். ஆடு மேய்க்க போகிற வழியில் இவங்க 2 பேரும் எப்பயாவது சந்திச்சு இந்த மாதிரி நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. ஒரு நாள் அந்த அர்பாப் வந்து வெளியில் போயிடுவார். நைட் டைமில் நான் போயிட்டு இப்போ வந்துடுவேன்னு சொல்லிட்டு போவார். அந்த டைமில் இவங்க தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தப்பிச்சிருவாங்க. இவனும் தப்பிச்சிருவான், அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஃப்ரெண்டும் தப்பிச்சிருவாங்க. தப்பிச்சு போகும்போது போகிற வழியில் சுற்றி போவாங்க. 2 இரவு ஒரு பகல் ஃபுல்லாக ஓடிட்டே இருப்பாங்க. ஆனால் சுற்றி அவங்க பாலைவனத்துக்குள்ளேயே தான் ஓடுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட மேப் கிடையாது, எப்படி வெளியில் போகணும்னு தெரியாது, ஒரு சின்ன வழித்தடம் கூட அவங்களுக்கு தெரியாது. அப்படியே போகும்போது மயங்கி விழுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு மணல் புயல்லாம் வரும். அந்த மணல் புயல் இவங்க நின்றுட்டு இருந்தாங்கன்னா இவங்க நெஞ்சு வரைக்கும் வந்துடும். அந்த அளவுக்கு மணல் காற்று அடிக்கும்.
அப்புறம் பாம்புகள்லாம் படையெடுக்கும். அந்நேரம் என்ன பண்ணுறதுனே தெரியாது, வெறும் தரையாக படுத்துருவாங்க. அந்த 1000 அவர் சொல்கிறார் அந்த கதையில், கிட்டத்தட்ட அந்த பாலைவனத்தில் ஒரு 1000 பாம்பாவது என் மேலே ஏறி போயிருக்கும். ஏன்னா எனக்கு எந்த வழியும் கிடையாது, என்னால் தப்பிச்சும் ஓட முடியாது. பேசாமல் படுத்துட்டு கடவுளை மட்டும் மனசில் நினச்சிட்டு படுத்திருப்பேன். அந்த பாம்பெல்லாம் போனதுக்கப்புறம் என் முதுகை பார்த்தோன்னா ஒரு சவுக்கால் அடித்தவன் எப்படி கோடு விழும் அந்த மாதிரி விழுந்திருந்தது அப்படின்னு சொல்லி சொல்வார். இதே மொழி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு வண்டி தடம் இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சி போனாங்கன்னா ஒரு பேரிச்சை மரமும் ஒரு நீரூற்றும் இருக்கும். இதுக்கும் மேலே நம்ம ஓட முடியாது, ஓடுனா நம்ம அவ்வளோதான் செத்து போயிடுவோம், டீஹைட்ரேட் ஆயிரும்னு சொல்லிட்டு அங்கே தங்கி அந்த இடத்துலையே அந்த தண்ணியை குடித்து பேரிச்சம்பழம்லாம் மரத்துலேருந்து பிடுங்கி சாப்பிட்டு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து அந்த நகரத்துக்குள்ளே போவாங்க. நகரத்து போகிற சாலைக்கு போவாங்க. அந்த சாலையில் ஒரு வண்டியில் லிஃப்ட்டு கேட்பாங்க. லிஃப்ட்டு கேட்டு போவார். அவரும் கொண்டு போய் எங்கள் நகரத்தில் இறக்கி விட்டுருவார். அப்புறம் நகரத்துக்கு போய் திரும்பவும் நடக்கும்போது இவங்க எல்லாருமே இவரை வந்து ரொம்ப வினோதமாக பார்ப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கிட்ட குளிக்காமல் மூஞ்சி கூட கழுவாமல் உடையெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்கும், அப்படி பார்ப்பாங்க. அப்படியே அவர் ஏதோ ஒரு நம்பிக்கையில் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு கடை வாசலில் விழுந்துருவார், மயங்கி விழுந்துருவார். அப்புறம் அந்த கடையோட ஓனர் வந்து இவருக்கு உதவி செஞ்சு ஒரு முகாமில் கொண்டு போய் சேர்த்து விடுவாங்க. அந்த முகாம் வந்து அரசாங்க திட்டத்தின் கீழே தான் செயல்படும். அதாவது இந்த மாதிரி வெளியூருக்கு வந்தவங்க எல்லாத்தையும் அவங்களோட தாய்நாட்டுக்கு திருப்பி அனுப்புகிற திட்டம். அந்த திட்டத்தின் கீழே இவரை கொண்டு போய் அந்த முகாமில் விட்டுருவார். அப்புறம் முகாமில் விட்டதுக்கப்புறம் இவரும் நிறைய ஹெல்ப்லாம் கிடச்சி அவங்க சொந்த ஊருக்கு போயிடுவார். இதிலேருந்து நம்ம இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, நமக்கு வாழ்க்கையில் இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வரும். அப்போ வந்து உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் அமைதியாக இருந்து ஒரு தெளிவான முடிவு எடுத்தோன்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி அடையலாம். இந்த கதையை வந்து மையமாக வச்சு இந்த கோட் லைஃப்னு சொல்லி ஒரு படமும் வந்திருக்கு. நன்றி. மிக அழகாக நூல் விமர்சனம் செய்த மாணவி காயத்ரி அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். தற்பொழுது நமது கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் போட்டித் தேர்வுக்கு படிக்கும் பார்வை மாற்றுத்திறனாளி வாசகர் குமரகுருபன் அவர்களுக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் தேர்விற்கு உதவி புரிந்த தியாகராசர் அரசு மற்றும் கலை கல்லூரி 2ஆம் ஆண்டு ஆங்கிலத்துறையில் படிக்கும் மாணவர் ஹரீஷ் அவர்களின் சமூக பொறுப்புணர்வு மிக்க செயலை பாராட்டு கடிதம் வழங்க கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தேங்க்யூ. திரு ஹரிஷ் அவர்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக எங்களுடைய பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறோம். இது ஒரு நோபல் காஸ். அநேகமாக உங்களுக்கு ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு ஷார்ட் நோட்டீஸில் நாளைக்கு எங்களுக்கு ஒரு ஸ்க்ரைப் வேணும், பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உதவுறதுக்காக ஒரு ஸ்க்ரைப் வேணும்னு சொன்ன உடனே இம்மீடியட்டாக அவர் ஒத்துட்டு போய் அவர் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே அவருடைய பணி, அவருடைய அந்த செயல் வந்து பாராட்டத்தக்கது. அனைவரும் ஒரு கரகோஷம் எழுப்பி அவரை பாராட்டுவோம். இப்போ இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தங்களது திறமைகளை வெளிக்காட்டிய அனைவருக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களை சான்றிதழ் வழங்குமாறு அழைக்கிறோம். காயத்ரி, ஆடு ஜீவிதம் படம் தான் நீங்கள் சொன்னது. ஆடு ஜீவிதம் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக நான் பார்த்தேன். அது எந்த படத்தையும் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்தது பழக்கம் கிடையாது. கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லாம் பண்ணி பார்த்தேன். ஏன்னா அந்த லைஃப் வந்து அவ்வளோ எடுத்திருப்பாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கையை சொல்லியிருப்பாங்க. அதை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் லைஃப்பில் நிறையா பார்த்த ஃபஸ்ட்டு ஒரு படம் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஸ்கிப் பண்ணி எப்பா கடைசியில் ஜெயிச்சிட்டாண்டா, தப்பிச்சிட்டாண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கிடையில் அந்த அந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப பயங்கரமாக காட்டியிருப்பாங்க.
ஓகே, அந்த ரொம்ப ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சொன்னாங்க, அவங்களுக்கு நன்றி. புண்ணியமூர்த்தி. மா அருண்குமார். சங்கீதா. கார்த்திகை செல்வி. அனைவருக்கும் நன்றி. ஹரிஷ். அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு கடிதம் கொடுத்து ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறதை விட நான் தான் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு எழுதணும் அப்படின்னு ஒரு ஆசை. நானும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன், யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். டக்குன்னு போய் ஒரு மார்க் டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணணுன்னா ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் எழுதணும். அப்படிங்கிறத விட நமக்கு ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. நான் அண்ணாவுக்கு ஸ்கிரைப் எழுதணும்னு முந்தின நாள் ஒரு 5:30 அன்றைக்கி எங்கள் காலேஜில் ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சிட்டு அப்போ தான் ஹாஸ்டல் போனேன். போன உடனே சார் கால் பண்ணி எங்கள் என்எஸ்எஸ்பிஓ இந்த மாதிரி ஒரு ஸ்கிரைப் எழுத கூப்பிட்றாங்க, உன்னால் போக முடியுமா அப்படின்னாங்க. சரி போவோம், எக்ஸாம் எப்படி இருக்குன்னு நம்மளும் பார்த்த மாதிரி இருக்கும், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்ட்டு போயிட்டேன். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. நான் அவருக்கு அதை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே எனக்கு வரலை. அவர் சொல்கிறாரு, நான் எழுதுகிறேன். ஏதோ நான் எனக்கு பரிட்சை எழுதுறதுக்கு அவர் எனக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி தான் தோணுச்சு. நிறைய அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நிறைய கொஸ்டின்ஸுக்கு எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு. அண்ட் எப்படி ஒரு எக்ஸாம் இருக்கும், ஃபஸ்ட் டைம் நான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனேன், எப்படி இருக்கும் ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டேன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ், யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு எதுவும் முடியலை அப்படின்னா நம்மளால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சும் நம்ம பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா அதை விட பெரிய டிசபிலிட்டி நமக்கு கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களால எழுத முடியலை அப்படின்னு சொன்னப்போ என்னால் நான் அன்றைக்கி டயர்டாக இருந்துச்சு. நான் எக்ஸாம் எழுத போனப்போ காய்ச்சல் வேறு வந்துருச்சு. பரவாயில்ல, நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டோம், போய் எழுதியே ஆகணும் அப்படின்னு ஒரு தாட் வந்துருச்சு. இப்போ அவரால் எழுத முடியலை, நான் வர்றேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்துட்டு போகாமல் இருந்தால் அந்த இடத்துல நான் தான் ஒரு டிசேபிளாக ஃபீல் பண்ணியிருப்பேன். அண்ட் இது மாதிரியான கலைஞர் ஒரு நூலகம் அப்படின்னாலே வெளிலேருந்து ஜென்ரலாக பார்க்கணுன்னா கலைஞர் நூற்றாண்டு நூலகம் பெருசாக கட்டியிருக்காங்க, நிறையா புக்ஸ் இருக்கும், எல்லோரும் போவாங்க. நான் ஃபஸ்ட் டைம் லைப்ரரி வந்தப்போ மேலே தான் புக்ஸை தான் போய் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது எல்லோரும் சைலண்ட்டாக வராங்க, சைலண்ட்டாக போகிறாங்க, புக்கை பார்க்குறாங்க, அமைதியாக வராங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து எங்கள் கல்லூரிகளில் தமிழ்துறை மாணவர்கள்லாம் எங்கே போகிறீங்க, மத்தியானம் ஆயிடுச்சுன்னா கலைஞர் லைப்ரரியில் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது கிளம்புறோம். லைப்ரரியா நீங்கள் என்ன ஒரு கல்ச்சரல்ஸ் ப்ரோக்ராம் போகிற மாதிரி எல்லோரும் கிளம்புறோம்னு சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு நூலகத்தில் ஏன் இப்படி ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட்டு, இந்த இளையோர் களம் அப்படியெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு இப்போ வரும்போதில் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ தான் தெரிஞ்சு நம்ம தலைமுறையில் படிக்கிறது வாசிக்கிறது அப்படிங்கிற ஒரு ஹேபிட் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. என்னதான் இவ்வளோ பெரிய நூலகங்கள் அரசாங்கம் நிறைய மெனக்கிட்டு புத்தக திருவிழாக்கள் நடத்துகிறதா இருக்கட்டும், நூலகங்கள் பெருசாக கட்டுறதா இருக்கட்டும், அரசாங்கத்தால் ஒரு ஸ்டெப் தான் எடுக்க முடியும். அதை வெறுமனே புத்தகமாக மட்டும் இருந்திருந்தால் எனக்கு தெரிஞ்சு நான் என்னோடய காலேஜ்லேருந்து நிறையா பேருக்கு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஒரு நூலகமாக மட்டும்தான் இருந்திருக்கும், நிறையா பேர் உள்ளே வராமல் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன என்கேஜாக ஏதோ ஒரு ஈவெண்ட், ஒரு மீட்டிங், ஒரு ப்ரோக்ராம் இது மாதிரி வைக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய என்கேஜ் ஆகுறாங்க, நூலகம் பற்றி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்காங்க, நிறையா பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த இளையோர் களம் அப்படிங்கிறது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஜென்ரேஷனுக்கு
வாசிப்பை வந்து வாசிப்போட அவசியத்தை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பித்த ஒரு இயக்கமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி தானே சார்? திறமைகளை வெளிப்படுத்த நம்ம எந்த இடத்துல திறமைகளை இப்போ நானுமே இங்கே வந்து பேசணும் அப்படின்னதுக்கப்புறம் சரி நம்மளும் ஏன் மெம்பர்ஷிப் போடக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. இது மாதிரி எல்லாருக்கும் வந்துட்டு லைப்ரரியில் ஒரு மெம்பர்ஷிப் போடணும், ஒரு புத்தகத்தை வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரணுன்றதுக்காக தான் நம்ம அரசாங்கம் வந்து நிறைய முன்னெடுப்புகளை முன்னெடுக்குது. அரசாங்கம் மட்டும் முன்னெடுத்தால் பத்தாது, நம்மளும் நம்மளால் முடிஞ்ச எஃபோர்ட்ஸை போட்டால் தான் இந்த இலக்குகள் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பர்ஃபெக்டாக அட்டென்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி நான் போய் எழுதினேன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமாகவே தெரியலை. நிறையா பேர் வந்து எழுத முடியாமல் எக்ஸாம் எழுத முடியாமல் இருக்காங்க. அன்றைக்கி நான் போனப்பையும் மத்தியானம் ஒரு அண்ணாவுக்கு வந்து எக்ஸாம் எழுத ஸ்கிரைப் கிடைக்கல. ஸோ உங்களால் முடிஞ்சது நீங்கள் போய் ஒரு அட்டெம்ப்ட் மட்டும் கொடுத்து பாருங்கள். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கிறது அவங்களுக்கு மன நிறைவாகவும் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிறது அது வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு நம்மளால் உதவி பண்ண முடிஞ்சு அப்படிங்கிறது நம்ம மனசு அந்த நிறைவு இருக்குல்ல, அந்த இதை அனுபவித்து பாருங்கள். உங்களால் முடிஞ்ச உதவிகளை பிறருக்கு செய்யுங்க. நன்றி. நன்றி ஹரிஷ். ஆக்சுவலாக இந்த இளையோர் களம் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நிறைய திறமைகள் இருக்குது நம்ம மாணவர்களிடையும் இளைஞர்களிடையும். அதுக்கான ஒரு மேடை வேணும். எல்லா இடத்துலையும் மேடை கிடைக்குமா அப்படின்றது தெரியலை. ஸோ கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஒரு மேடையை அமைச்சு தர்றதுக்கு தயாராக இருக்குது. உங்களுடைய திறமைகள் எதுனாலும் சரி இந்த மேடையில் வந்து நீங்கள் அரங்கேற்றுங்க. உங்களை வெளிப்படுத்திக்கோங்க, உங்களை நீங்கள் வெளிப்படுத்திக்கோங்க. இதில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுறவங்க தான் வரணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் பழகுறதுக்கு இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் சொல்ல வர்றது. என்னென்னா நீங்கள் ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணுற ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்மர் தான் இந்த மேடைக்கு வரணும் அப்படின்னு கிடையாது. நான் முதல் முறையாக நான் மேடை ஏறி பழகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே இங்கே வரலாம். அதுக்கான களம் தான் இது. இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய திறமைகளை வளர்த்துட்டு இன்னும் பெரிய இடங்களுக்கு செல்வதற்கு இது ஒரு முதல் படியாக அமையணும் அப்படிங்கிறதான் எங்கள் நூலகம், நம்ம தமிழ்நாடு அரசு, நம்ம நூலகத்துறை எல்லாருடைய விருப்பமாக இருக்குது. இதில் பங்கெடுத்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றி. அதே மாதிரி தம்பி சொன்ன மாதிரி இந்த ஸ்கிரைபுக்கு வந்து சில சமயங்கள் நாங்களே கஷ்டப்பட்டுருக்கோம். அவங்க சிவசூர்யா மேம் வந்துட்டு சார் டைம் கிடைக்கல நானே கூட போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ட்ரை பண்ணாங்க. ஸோ யார் யார் வில்லிங்னஸாக இருக்கீங்களோ உங்களுடைய நேமை வந்து நம்ம செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க, பிரெயில் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. இல்லாட்டி உங்கள் சிவசூர்யா மேம் ப்ளீஸ் அவங்கள்ட்ட நீங்கள் உங்கள் நேமை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி அவசர தேவை எங்களுக்கு ஏற்படும் பொழுது உங்களை காண்டாக்ட் பண்ணுறோம். யாரால் முடியுமோ அவங்க வந்து அந்த ஸ்கிரைபாக நீங்கள் செஞ்சு கொடுத்துருங்க. தேங்க்யூ.